ஃபர்ஸ்ட் அவர் வந்து நான் பார்க்கும்போது முதல்ல அண்ணன் பேசினார். யூஸ்வலா இந்த பொலிட்டிக்கல் பீப்புளை தான் அண்ணா கூப்பிடுறாங்க. நான் அப்படித்தான் நினைச்சேன், ஏதோ பாலிடிக்ஸ்ல இருக்கார் போல இருக்கு. அப்புறம் அவர் கூட பேசும்போது அவரோட பேக்ரவுண்ட் எல்லாம் தெரிஞ்சது. இந்த இடம் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலா 2 இன்ஜினியரிங் காலேஜ் வர வேண்டியது. இந்த இடம் எங்களோட நிறுவனருக்கு இருந்த இடம் தான். 2 இன்ஜினியரிங் காலேஜ் பிளான் பண்ணி ஸ்டார்ட் பண்றதுக்கு அப்ரூவலுக்குலாம் அப்ளை பண்ணிட்டோம். இது நான் சொல்றது 2002 2003 அந்த பீரியட்ல. அப்போ ஒரு பெரிய இஷ்யூ வந்தது இன்ஜினியரிங் காலேஜ் அக்ராஸ் த கண்ட்ரி. அதனால இன்ஜினியரிங் டிராப் பண்ணிட்டோம். நாங்களே இந்த மாதிரி பிளாட் போட்டு எங்களோட ஸ்டாஃபுக்கெல்லாம் கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் ஸ்டார்ட் பண்ணோம். அதுக்குள்ள வேற இஷ்யூஸ் வந்தது, அது அப்படியே விட்டாச்சு. அதுக்கப்புறம் இப்போதான் நான் வரேன் இந்த இடத்துக்கு. டோட்டலி மாறி இருக்கு. அவர் சொன்னது டவுன்ஷிப்புங்கிறது ஒரு கற்பனை இல்லை. கண்டிப்பா இது நல்ல டவுன்ஷிப்பா உருவாக்குறது எனக்கு நல்ல நம்பிக்கை இருக்கு. நிறைய லேடிஸ் பார்க்குறேன். என்னோட அனுபவம், ஒரு சின்ன அனுபவம் சொல்லிடுறேன். 2001 2002 பீரியட்ல நான் சென்னையில் இருந்தேன். அந்த வலசரவாக்கம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ரொம்ப ஃபேமஸ் ஏரியா. இப்பெல்லாம் அங்கே வந்து ஒரு ஸ்கொயர் ஃபீட்டு 15,000 20,000 போகுது. அந்த பீரியட்ல அப்பெல்லாம் எல்லாருக்குமே சென்னையில ஒரு இடம் இருக்கணும் அப்படிங்கிறது ஒரு விருப்பமா இருக்கு. சரி, நானும் சண்டே தான் காலையில பேப்பர்ல பாத்தீங்கன்னா பெரிய லிஸ்ட் வரும் சண்டே பேப்பர்ல எங்கெங்கெல்லாம் இடம் இருக்குன்னு. என் ஒய்ஃபுக்கு எனக்கு இதே வேலை தான். காலையில ஏச்சு உட்காந்து இதெல்லாம் பக்கத்துல இருக்குன்னு பார்ப்போம். ஒரு ரவுண்டு போறது எல்லாம் பார்த்துட்டு வருவோம். வலசரவாக்கத்துல ஒரு இடம் இதே மாதிரி ஒரு லே அவுட்டு சுத்தி பார்த்த ஒரு வீடு இல்லை. ஒரு கார்னர் பிளாட் 3000 சதுரடி, ஸ்கொயர் ஃபீட் வெறும் 1000 ரூபா. அன்னைக்கு என் ஒய்ஃப் நல்லா இருக்கு, வாங்கி போடலாம். 3000 ஸ்கொயர் ஃபீட் கார்னர் பிளாட், நல்ல டெவலப் ஆகும், நம்ம கூட ஒரு வீடு கட்டலாம் அப்படின்னு. சுத்தி ஆளே இல்லை. இங்கெல்லாம் வீடு கட்டிங்கன்னா நான் வர மாட்டேன். அன்னைக்கு விட்டாச்சு. இதே 2 வருஷம் போயிட்டு இருக்கு. எவ்ரி சண்டே இது ஒரு ரெகுலர் ஈவெண்ட் ஆயிடுச்சு. 2 வருஷம் கழிச்சு அப்ப என்ன மென்டாலிட்டி ஆயிடுச்சுன்னா, ஏன் பிளாட் வாங்க, கட்டின வீடா வாங்கிடலாம் அப்படின்னு வீடு பார்க்க ஆரம்பிச்சோம். இதே மாதிரி ஒரு சண்டே காலையில போய் இது மாதிரி ஒரு வீடு பார்க்கிறோம். ஒரு டூப்ளெக்ஸ் ஹவுஸ், 2 வீடு ஒட்டி இருக்கிற மாதிரி வீடு, இதே கார்னர் பிளாட். பார்க்கும் போது இந்த இடம் எங்கேயோ பார்த்த மாதிரி ஞாபகம் இருக்குன்னு பார்த்தா, நாங்க பார்த்தா அதே பிளாட் சுத்தி காலி பிளாட்டே இல்லை, எல்லாம் வீடு. அந்த வீடு, அந்த கட்டியிருக்க வீடு அன்னைய ரேட்டுக்கு கிட்டத்தட்ட 40 lakhs. யோசிச்சு பாருங்க. நான் அப்ப இன்னைக்கு 1000 ரூபாய்க்கு 1500 ரூபாய்க்கு வாங்கியிருந்தா கூட 3 yearsல என்ன இம்ப்ரூவ்மெண்ட் யோசிச்சு பாருங்க. அதனால ஒரே ஒரு அட்வைஸ், ஜென்ஸ் நிறைய இருக்கீங்க, லேடிஸ் ரொம்ப தூரம் ஆகுன்னு சொன்னாங்கன்னா நம்பாதீங்க. நாளைக்கு நம்ம திருப்பி ஒரு 4 வருஷம் கழிச்சு இங்க வந்தோம். அவர் சொன்னார்ல, அவரோட பிளாட்டை 5000 ரூபாய்க்கு போறாரு. அதனால கண்டிப்பா இந்த ரேட்டுக்கு கிடைக்காது. அவங்களுக்கு வந்து அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்கணும்னு நினைக்காதீங்க. என்னோட அனுபவத்தை சொல்றேன். அவங்களுக்கு எல்லா வாழ்த்துக்களும் சொல்லி இந்த ப்ராஜெக்ட் நல்லபடியா போக என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். நன்றி. அண்ணாவோட இவ்வளோ நல்ல அனுபவம் ஷேர் ஆகும்னு நினைக்கவே இல்லை. ஸோ தட்ஸ் வாட் கடவுளோட அந்த அனுகிரகம். தேங்க்யூ அண்ணா.